எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஆட்டு மூளை ஒரு மூளை வாங்கி வச்சுருக்குறேங்க. இது வந்து நம்ம ஆம்லெட் செஞ்சு பார்க்கலாங்க. ஆட்டு மூளை ஆம்லெட்டு. இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது வந்து பட்டை லவங்கம் மசாலா தூளுங்க. இது சும்மா கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூளும் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாங்க. வந்து உப்புத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூனோட கம்மியாக தாங்க போடுறேன், கொஞ்சமாக. இப்போ இது வந்து நல்லா உதுத்து விட்டுக்கலாங்க. ரொம்ப களி மாதிரி பண்ணலைனாலும் கொஞ்சம் அப்படியே மசாலாலாம் உள்ளே இறங்குற மாதிரி நம்ம கையிலேயே உதுத்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, உதுத்து விட்டாச்சுங்க. இப்போ கருவேப்பிலை ஒரு 2-3 கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்குறேங்க, இது சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு 4-5 தழை கிள்ளி வச்சுருக்குறேங்க, இதையும் சேர்த்திக்கலாம். தக்காளி ஒரு குட்டி தக்காளியில் ஒரு அரை தக்காளி எடுத்து வச்சுருக்குறேங்க, இதையும் சேர்த்துக்கலாங்க. முட்டை வந்து ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றி கலக்கி வச்சுருக்குறேங்க, நல்லா கலக்கிட்டேங்க. இப்போ இதையும் சேர்த்துக்கலாங்க இதுலேயே. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. தோசைக்கல்ல இல்லை ஒரு பாத்திரமும் வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூனுக்கு விட்டுக்கிறேங்க. பாருங்கள், இது வந்து முட்டையை ஊற்றிட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதை இதில் ஊற்றிக்கலாங்க. இது அனல் கம்மியாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டுங்க. ஏன்னா நம்ம மூளையை உதுத்து விட்டுருக்குறோங்க. அது நல்லா வெந்தாதாங்க நல்லா ருசியாக இருக்குங்க. உள்ளெல்லாம் மசாலா இறங்கி ஒரு 2 நிமிஷத்துக்கு மெதுவாக வேகட்டுங்க. திருப்பி போட்டுட்டு மறுபடியும் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கலாங்க. வெந்துடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, மூளை ஆம்லேட்டு தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.